வணக்கம் நண்பர்களே. தன்னை பற்றி யோசித்தாலும் மண்ணை பற்றி யோசிப்பவனே விவசாயி. மண்ணை மட்டும் யோசிக்க மாட்டேங்க. அடுத்து முதுகெலும்பே எங்களுக்கு ஆடு மாடு வாயில்லாத ஜீவன் அவங்க தான். ஒரு மாடு இருந்தாலே ஒரு குடும்பத்தையே பாதுகாக்கும். குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு அந்த மாட்டுக்கு சக்தி இருக்குது. அதையும் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா இருப்போம். 3வது களை எடுப்பு ஆகிட்டுருக்குது. அந்த களை எடுக்கையில் அந்த வேலையாட்கள் சவுண்டு கேட்டுட்டா இல்லை வேறு எந்த வேலை பார்க்கலையும் கேட்டுட்டாலும் அந்த பக்கத்தில் வேலிக்காங்கிட்டு எங்கள் அக்கா மாடு ஒன்று இருக்குது. அது பியூர் நாட்டு மாடு. அந்த சவுண்டு கேட்டுட்டாலே அந்த மாடு வந்து கம்பி வலிக்கிட்ட ரெடியாக நிற்கும். ஏதோ நம்மளுக்கு ஒரு இறை இருக்குது அப்படின்னு. அவங்களும் அங்கனுக்குள்ளே வேலை செய்யலை. கொஞ்சம் கொஞ்சம் அந்த புல்களெல்லாம் அள்ளி அங்கிட்டு போடுவாங்க. அந்த தலை செடி கொடியெல்லாம் அள்ளி போடுவோம். அதே பழக்கத்தில் அந்த மாடு வந்து நிற்கும். எனக்கு தெரியாது இந்த விஷயத்த. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கையில் வேலையாட்கள் சொன்னாங்க இந்த மாதிரி நிற்கும்னு. நானும் ஒரு சட்டி அள்ளி கொண்ட கூட்டினேன். அந்த மாடு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டே நகண்டுச்சு. அது வரையும் கம்பி வேலையை பார்த்துக்கிட்டே ரெடியாக நின்றுச்சு. வெங்காயமும் பிடுங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. பார்த்தேன், சருகெல்லாம் காஞ்சிருச்சு. இந்த வேலை முடித்த உடனே அடுத்து வெங்காயத்தை தான் பிடுங்கணும். களையெல்லாம் சுத்தமாக எடுத்துக்கிட்டோம். எடுத்து அரைச்சி சீவி கட்டிட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தை பிடுங்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம். நன்றி நண்பர்களே.